வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. பல்வேறு செய்திகளை பல்வேறு சுவாரஸ்யமான சொல்லாடல்களில் ஒரு வித்தியாசமான மாடுலேஷனில் உங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டு இருக்கோம் எங்களோட சேனல்லேருந்து. அந்த வகையில் இன்றைக்கி பேய்கள் குறித்த, அதாவது அமானுஷ்யம் குறித்த ஒரு காணொளி. இந்த செய்தியை பல வருடங்களுக்கு முன்னால் பிரபல பத்திரிகையில் வந்த செய்தி இது. அந்த செய்தியை தான் உங்களுக்கு இப்போது நான் கூறிக்கொள்கிறேன். இந்த செய்தி விகடன் பத்திரிகையில், விகடனுடைய இணைய பக்கத்தில் வந்த ஒரு செய்தி. அது என்ன? விண்வெளி களத்தில் அல்லது விண்வெளி மையத்தில் பேய்கள் இருக்குமா? முதல்ல இந்த பேய்கள் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? பேய்கள் அப்படிங்கிறது என்ன? அதை எதை வச்சு இதை தீர்மானிக்கிறது? இப்படியெல்லாம் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு விண்வெளி வீரர்களுக்கு, அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்த வீரர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கு நேரடியாக உங்களுக்கு தருகிறேன். சரி, என்ன விஷயம்? அதை நான் இசைத்தமிழில் கூறுகிறேன். இப்போது ரஷ்ய விண்வெளி வீரர்கள் ஒரு விண்வெளி மையத்தை 1971ஆம் ஆண்டு ரஷ்யா விண்வெளியில் ஒரு விண்வெளி களத்தை தயார் பண்ணுது. அப்போது அதை முதலில் இது பண்ணவர் ஒலெக் அட்கோதான். அவர் இருந்த இடம் பிரபஞ்சமான மஞ்சள் நிற ஒளியால் மெல்ல நிரம்ப ஆரம்பித்தது. இதுதான் அவங்க சொல்கிற முதல் விஷயம். பூமிக்கு மேலே இருக்க விண்வெளியில் பேய்கள் இருக்குதா, அது எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விண்வெளி மையத்தில் இருந்த ஒலெக் அட்கோதான் அவர் இருந்த இடம் பிரகாசமான மஞ்சள் நிற ஒளியால் மெல்ல நிரம்ப ஆரம்பிக்குது. அதாவது நல்ல பிரைட்டான எல்லோ கலர்னால அந்த அறை நிரம்பி கொண்டு இருக்கிறது. அவருடன் இருந்த விளாடிமிர் சொலோவ்யோவ், லியோனிட் கிசிம், இந்த பேரெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விண்வெளி வீரர்கள் இருந்தாங்களான்னு. அவங்களும் அதை பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே ஒளிர் மஞ்சள் நிறமாக மாறி போகுது. இது அந்த விண்வெளி அறை. ஏன்னா விண்வெளி களம் என்பது ஒரு அறை தானே. அதில் அப்போ அப்படியே ஒரு மஞ்சள் நிறத்தை அவங்க இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை. அப்படிங்கிறனால என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. எதுவும் கேஸ் கசிஞ்சிருக்குமோ, வாயு எதுவும் கசிஞ்சிருக்குமோ அப்படிங்கன்னு முதல்ல நினைக்கிறாங்க. ஆனால் ஒளி வெளியிலேருந்து வந்து கொண்டு இருக்கிறது, ஒளியின் திசை நோய் அப்படிங்கிறனால ஒளியோட திசையை நோக்கி எட்டி பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. மிரண்டு போகிறாங்க. என்ன? முதல்ல அந்த முகில், அதாவது மேகம் இருக்கு இல்லையா, முகில்னு சொல்லுவாங்களே, அதுபோல் மஞ்சள் புகை சூழ்ந்தது போல தான் இருந்துச்சு. அடுத்த வினாடிகளில் அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி உருவங்களாக மாறத் தொடங்குது. அங்கே அவர்கள் கண்ட காட்சி வாழ்நாளில் மறக்க முடியாதது. என்ன? பிரம்மாண்டமான 7 உருவங்கள், அதாவது பெரிய மஞ்சள் வாயு மாதிரி இருக்கிறது ஒரு உருவமாக மாறுது, மிகப்பெரிய உருவமாக மாறுது, ஒரு போயிங் விமானம் அளவுக்கு உருவங்களாக மாறுது. முதுகில் பெரிய ரெக்கைகளுடன் தேவதைகள் போல் சிரித்தபடி அவங்க மிதந்ததாக சொல்கிறாங்க. 7 உருவங்கள் விண்வெளியில் மிதந்துட்டுருக்கு. அந்த பிரகாசமான ஒளி வந்து கொண்டு இருக்குது. இவன் ஜன்னல் வழியாக பார்த்தாங்க இல்லையா, அது என்ன ஜன்னல் தெரியுமா? அந்த இதுக்கு பேர், அவர்கள் இருந்த இடம் பூமியிலிருந்து 250 கிலோமீட்டருக்கு மேலே ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட சல்யூட் 7 அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தான். அந்த ஜன்னல் வழியாக தான் இந்த பறக்கும் தேவதைகளை பார்க்குறாங்க. அந்த 3 பேரோட ஃபோட்டோவும் நான் இதில் வெளியிட்டிருக்கேன். இந்த காலத்தில் பல நாடுகள் ஒன்றிலிருந்து இன்றைய காலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு ஒன்று 410 கிலோமீட்டர் உயரத்தில் தான் மிதக்க விட்டுருக்காங்க. அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையங்கிறது 410 கிலோமீட்டர் பூமியிலேருந்து. ஆனால் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்காவும் சவுத் ஏஷியாவும் தங்களில் யார் பெரியவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக எல்லா வெளியிலும் போட்டி போடும்போது இந்த மாதிரி விண்வெளியில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வானத்தில் அந்த விண்வெளியில் இந்த ஆராய்ச்சி விண்கலங்களை அமைக்க முயற்சி, 2 பேரோட முயற்சி. அதில் தான் சோவியத் ரஷ்யாவால், அன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட விண்வெளி நிலையம் தான் சல்யூட் 7. 1971ஆம் ஆண்டு ரஷ்யா தான் சல்யூட் 1 அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை முதல்ல நிறுவனம். அதுக்கப்புறம் 73 ஸ்கைலாப் அமெரிக்கா அனுப்பிச்சு வச்சுருக்கு. அப்புறம் தான் மேலே சொல்லப்பட்ட அந்த சம்பவம், இப்போ நான் சொன்ன சம்பவம் ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு சல்யூட் 7 நடந்திருக்கு. ஒலெக் அட்கோ, விளாடிமிர் சொலோவ்யோவ், லியோனிட் கிசிம், இந்த 3 237 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து சாதனை படைச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான்
1984ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் இப்போ ஒரு 3 பேர் பார்க்குறாங்க. இந்த 3 பேர் சொல்கிறது வந்து அதுவும் சோவியத் யூனியன் மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகளில் இந்த மாதிரி ஒரு மாயை அமானுஷத்தை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது இதில் அவங்க என்னென்னு தெரிய மாட்டேங்குது அவங்களால. இது கனவு இல்லை, நிஜங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஆனால் இப்போ கண்ணுக்கு இவங்க இதுவரை கதையில் கேட்டது கண்ணுக்கு எதிராகவே அது தெரியுது. இப்போ தேவதைகளுக்கு இருப்பது போல் அவங்களுக்கு இறக்கைகள் இருக்குது. உருவத்தில் மனிதர்கள் போர்வை காட்சியளிக்கிறாங்க. அவங்க முகமும் சாந்தமான பரிவோடு இருக்கிறதையும் அவங்க ரொம்ப கூட்டு கவனிக்கிறாங்க. இப்போ சாந்தமான பரிவுனா ஒரு 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 மெர்சி லுக், பார்வை, இரக்கமான ஒரு பார்வை, பாசமான பார்வை. மொத்தம் 10 நிமிஷம் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நொடியே திடீர்னு வேகம் எடுத்து பறந்து மறைஞ்சிடறாங்க. அப்போ இவங்க சுயநிலைக்கு வந்ததும் நம்ப முடியல. வேற்றுக்கோள் வாசிகளா, தேவதைகளா, அவிகளா, இல்லை கடவுளே தான் எதுவும் அப்படின்னாலும் அவங்க ஏன் எதுவுமே செய்யலை, எதற்காக எங்களை கனிவுடன் பார்க்க வேண்டும், ஒன்றும் அவங்களுக்கு புரியலை. கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்துகிற சோவியத் ரஷ்யாவில் போய் இதை அறிவிக்கிறதுல சிக்கல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே தெரிவிக்க வேணான்னு விட்டுறாங்க. ஆனால் நாட்கள் கிடக்குது. இவங்க பார்த்த அந்த தேவதைகள் வரல, மஞ்சள் நிறத்தில் பார்த்த தேவதைகள் வரல. ஆனால் புதிய கெஸ்ட் வராங்க. அதாவது இவங்க 3 பேர் இருந்தது போக இன்னொரு 3 பேர் அந்த விண்கலத்தில் சேர்றாங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்த 5ஆம் நாளில் ஸ்வெட்லானா சவிட்ஸ்காயா, இகோர் போல்க், விளாடிமிர் ஷனிபகோவ் அப்படின்னு 3 பேர் புதிய விண்வெளி வீரர்களாக இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. இதில் மொத்தம் 6 பேர் இருப்போம். அதில் ஒரு விண்வெளி வீரர் வந்து பெண். புதுசாக வந்த 3ல் ஒருத்தர் பெண். அதான் விளாடிமிர் ஷனிபகோவ் அப்படின்னு. இப்போ இவங்க எதை நினச்சி பயந்தாங்களோ அது நடக்குது. இவங்க புதிய வீரர்கள் வந்து 6ஆவது நாள் திரும்பவும் அந்த மஞ்சள் நிற ஒளியில் சல்யூட் 7 ஃபுல்லாக இதாகுது. அதே மாதிரி காட்சி அது சுருங்குது, உருவமாக மாறுது. அது கனிவான பார்வை. சில நிமிடங்கள் இவர்கள் கனிவாக பார்த்துட்டு வேகமாக மறைஞ்சு போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடக்காத ஒன்று இப்போ நடந்துச்சு. அது என்னங்கிறத அந்த கடைசி சொல்லேன்னு சொன்னேன். சரி, 2 தடவை 6 பேர்களுக்கு ஒரே சம்பவம் நடைபெற்றனால மூடி மறைக்கலை இனி ஒரு பெரிய பயன் இல்லை அப்படின்னால, ஏன்னா ஏற்கனவே 3 பேர் பார்த்துட்டாங்க, இன்னும் அடுத்த 3 பேர் பார்க்குறாங்க. 2 சம்பவம் 6 பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போது சரி, இதை போய் ரஷ்ய விண்வெளி மையத்துக்கு தெரிவிப்போம் அப்படின்னு தெரிவிக்கும் போது இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அடுத்தடுத்து நடந்த எல்லாமே எதிர்பாராது. என்னென்னா சல்யூட் 7ல் இயந்திர கோளாறுகள் ஏற்படுது. அப்போ தப்பவே முடியாத நிலையில் விண்வெளி வீரர்கள் நூலிலையில் காப்பாற்றப்படுறாங்க. இது இந்த சல்யூட் 7 விண்வெளி மையத்திலேருந்து. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த இயந்திர கோளாறு ஏற்பட்டுச்சு? இவங்க ரொம்ப மைனூட்டான இதில் தப்பிக்கிறாங்க. தெளிவாக கேட்டறியும் போது 6 பேரும் ஒரே மாதிரி ஒரு கதையை இட்டு சொல்கிறாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு குழப்பம் வந்ததுனால இவங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. இந்த உளவியல் சோதனை. வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோதனைக்கு உட்படுத்த, அந்த சோதனையில் இவங்களுக்கு உண்மைதான் பேசுகிறாங்க, எந்த மனக்குழப்பமும் இல்லைங்கிறதும் மெடிக்கல் ரிப்போர்ட்டாக வருது. இது என்ன இது அப்படின்னா, விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட ஆக்சிஜன் குறைபாட்டினால, அந்த ப்ரெஷர் அமுக்க மாறுபாட்டினால குழு மாய தோற்றம்னு சொல்கிறாங்க. குரூப் ஹாலிகாலிசினேஷன். அதாவது ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்கும்போது சில மாய தோற்றங்கள் கண்களில் தோணுங்கிறது உளவியல். இந்த உளவியல் இதை வச்சு காரணம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஆனால் அதனால் அப்படியே இந்த உண்மையை மறைச்சிட்றாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ வந்தவங்க யார்? ஏலியன்களா இல்லை தேவதைகளா அல்லது கடவுளா? சரி, சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஏன் பேயை பற்றி ஆராயணும் அப்படின்னா, 2வது முறை அவங்க வந்தபோது, அந்த உருவங்கள் வந்தபோது ஒன்று நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, வித்தியாசமான ஒன்று நடந்துன்னு சொன்னோம் இல்லையா? அந்த தேவதைகளை அவங்க 6 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 6 பேரில் 2 பேருக்கு மண்டக்குள்ளே ஒரு குரல் ஒலிப்பதாக தோன்றியிருக்கு. டெலிபதி மூலமாக அவர்கள் தங்களுடன் உரையாடுவது போன்ற குரலாக அது இருந்திருக்கு. உடனடியாக இந்த விண்கலத்தில் இருந்து விலகி பூமிக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு அந்த குரல் எச்சரிச்சிருக்கு. டெலிபதி மூலமாக 2 பேருக்கு. அந்த இருவரும் கேட்ட அந்த குரல் தான் அவரவர் இறந்து போன தாத்தாக்களின் குரல் போல இருந்திருக்கு அந்த 2 பேருக்கும். அதை சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான குரல்கள். 2மே அவருடைய மூதையாரினுடைய குரல் தான். அப்படி என்றால் வந்தவர்கள் இறந்தவர்கள் மூதையார்களா?
இப்போ ஏன் அது பேய் நம்ம சொன்னோன்னு புரியுதா? சரி, USSR அதாவது சோவியத் ஒன்றியம் அப்படிங்கிறது உடைந்ததுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த சல்யூட் 7ங்கிற விண்வெளி தளத்தில் இந்த விண்வெளி வீரர்கள் நடந்த இந்த சம்பவம் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்தா கூகுளில் கண்டுபிடிச்சிக்கலாம். சாதாரண மக்கள் இதை இட்டுக்கட்டி சொல்கிற கதை இல்லை இது. ஏன்னா சம்மந்தப்பட்ட அனைத்துமே படித்த புத்திசாலிகள், புத்திசாலி மனிதர்கள். இரண்டாவதாக வானியல் அறிஞர்கள், ஸ்பேஸ் பற்றி ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிறவங்க அப்படின்னு மதிக்கப்படுறவங்க. இவர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கலை. அதுவும் 6 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை சொல்லணுன்றது இல்லை. அப்போது இந்த மனதுக்குள் ஒரு குரல் ஒலித்ததும், அதுவும் அவரவர் மூதையர்களுடைய குரல் போல் ஒலித்ததும் தற்செயல் நிகழ்வா அல்லது இது மாய தோற்றமா அப்படின்னு அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரஷ்ய விண்வெளி மையம் ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடுனால மாய தோற்றங்கள், அதாவது குரூப் ஹாலிசினேஷன், அதாவது நாம் ஒரு அழுத்தமான காற்றழுத்தம் அல்லது எமான அழுத்தம், ஏதோ ஒரு அழுத்தமான சூழலில் இருக்கும் பொழுது நமக்குள் குழப்பங்கள் காரணமாக ஒரு தோற்றம் உருவாகும், அந்த தோற்றமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாதுன்னு விட்டாங்க. ஆனால் குரல் ஒலித்தது எப்படின்னு தெரியல. இது எல்லாரும் வாழ்க்கையிலுமே இந்த மனதுக்குள்ள ஒரு குரல் ஒலிக்கும். அது நானுமே நேரடியாக உணர்ந்திருக்கிறேன். இதை வந்து நான் அந்த பேய் பிசாசு அந்த மாதிரி இதுக்குள்ளே நான் இட்டு செல்ல விரும்பலை. ஆனால் இது என்ன ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல நம்மளுடைய முன்னேற்றமான விஷயங்கள் தேவை. என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நிச்சயமாக எல்லாரும் அதை இது பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளோடு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.